ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோவிலில் இருக்க கொடிமரம் அது ஜஸ்ட் ஒரு மெட்டீரியல் இல்லை, அது உயிரோட இணைஞ்சு இருக்கிற ஒரு விஷயம். அதனால தான் அது கீழே ஒவ்வொரு பக்தனும் தன்னோட அகங்காரத்தை விட்டு விழுந்து கும்பிட்றான். இதுக்கான காரணம் என்ன யோசிச்சிருக்கோமா? வாங்க பார்க்கலாம். கொடிமரம் இது எனர்ஜி சென்டர். ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோவில்கள்ல இது பூமியோட காந்த மற்றும் மின்சார அலைகள் அதிகமா இருக்கிற இடத்துல, எக்ஸாக்டா சொல்லணும்னா கர்ப்பகிரகத்துக்கு நேர் எதிர இருக்கு. அதனால பாசிட்டிவ் எனர்ஜி வேவ்ஸை சேகரிச்சு அதை ஈவனா ஸ்ப்ரெட் பண்ண உதவுது. கோவில் கட்டமைப்பு மனிதனோட ஒவ்வொரு உடல் பாகத்தையும் குறிக்குது. அதுல கொடிமரம் தொப்புள் கொடியை குறிக்குது. கொடிமரம் பூமியையும் வானத்தையும் இணைக்கிற பிரிட்ஜ் போல ஃபங்க்ஷன் ஆகுது. உலோக தகடுகளால க்ளோஸ் பண்ண கொடிமரம் ஒரு பெரிய லைட்டிங் கண்டக்டரா செயல்பட்டு வானத்துல இருந்து வர மின்னலை ஈர்த்து பூமியில பாதுகாப்பா கடத்தி கோவிலை சுத்தி இருக்கிற பகுதியை பாதுகாக்குது. ஸோ இப்போ புரியும்னு நினைக்கிறேன் கொடிமரம் எப்படி சயின்டிஃபிக்காகவும் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, இப்போ கருவறை விமானத்துக்கும் கொடிமரத்துக்கும் இருக்கக்கூடிய ஹைட் டிஃப்ரென்ஸ் என்ன தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.